Hello everyone, welcome back to my channel Boomna Vlogs. இன்னைக்கு ரொம்பவே க்ரீமியான ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 1/2 கப் ஜவ்வரிசி இத மாதிரி நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுல 1/2 கப் ஜவ்வரிசிக்கு 1 கப் தண்ணி சேர்த்து ஊற வைங்க. 1 மணி நேரம் ஊற வைக்கணும். இதில் நான் சின்ன சைஸ் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் ஜவ்வரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச தண்ணி எல்லாமே அந்த ஜவ்வரிசி நல்லா இழுத்துரும். இப்போ ஒரு பேனில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடானோடனே நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசி இதில் சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி தண்ணியில் ஊற வைக்காமல் நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒழுங்காக குக் பண்ண முடியாது. இப்போ ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியோட கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும், கண்ணாடி மாதிரி ஆகிடும். நீங்கள் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா கண்டிப்பாக கீழே பேனில் அடி பிடிச்சிரும். எந்த ஸ்டேஜில் ஜவ்வரிசி குக் ஆகிடுச்சின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது. அப்படி இருந்ததுன்னா ஜவ்வரிசி நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போது 1/2 கப் ஜவ்வரிசிக்கு நம்ம 2 கப் தண்ணி சேர்த்தோம். அதே மாதிரி 2 கப் பால் சேர்த்துக்கோங்க. பால் காய்ச்ச பால் தான் நான் சேர்க்குறேன். ஜவ்வரிசி ஏற்கனவே நல்லா குக் ஆகிட்டனால ஒரு 5 நிமிஷம் பால் குக் பண்ணால் போதும். பால் சேர்த்ததுக்கு அப்புறமே நீங்கள் குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அதே மாதிரி நீங்கள் முதல்லே ஜவ்வரிசி ஊற வைக்கும் போதே கொஞ்சமாக சூடான பாலில் குங்குமப்பூ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதுவும் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடில் வர பாலோட ஆடையை இப்படி எடுத்து உள்ளே விடுங்க. அப்போ தான் நல்லா க்ரீமியாக பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடைசியாக 1/2 கப் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக வேணும்னா நீங்கள் 3/4 கப் சுகர் வரைக்கும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் சுகர் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். சுகர் மெல்ட் ஆகிறதுக்கு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் ஆகும். கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு நெய்யில் கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் நான் வறுத்துருக்கேன். கடைசியாக அதை சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பாதாம் பிஸ்தா கூட அதில் சேர்க்கலாம். நெய்யில் ஃப்ரை பண்ணாமே கூட பாதாம் பிஸ்தா சேர்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம க்ரீமியான ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே எந்த பாயசம் செஞ்சிங்கனாலும் அந்த பேன்லேயே அப்படியே வைக்காதீங்க. அந்த சூடில் இன்னும் ரொம்ப திக்காக பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதனால் இமீடியட்டாக நம்ம செஞ்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரம் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.